சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்ட முனிவர் அவர்கள் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இந்த கோயிலில் இருக்குங்க. வழிபட்ட தலமாகும். நெருக்கடியிலே அமைஞ்சிருக்குது எல்லா கோயில்களும். ஏழு விளக்குகள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்களுக்குள்ளே நடக்குங்க. இந்த கோயிலில் ஒரு 1500 வருடங்களுக்கு மேலே மிகவும் பழமையான ஒரு சிவாலயம் தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருக்கிற கைலாயமுடையார் என்கிற சிவபெருமான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்ட முனிவர் அவர்கள் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இந்த கோயிலில் இருக்குங்க. வசிஷ்ட முனிவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் மகாவிஷ்ணு ராமருக்கு வில்வத்தை சொல்லி கொடுத்த குருவுங்க. சரிங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் வழிபட்டுட்டு கடைசியாக இந்த கோயிலுக்கு வந்து சிவபெருமான் நோக்கி தவம் இருந்தப்போ சிவபெருமான் கைலாயத்தில் இருந்து காட்சி கொடுத்த இடம் இந்த கோவில் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிப்பு, தொழில் வளர்ச்சி, அது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், அப்புறம் திருமணம் நடக்காதவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் 7 விளக்குகள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ளே நடக்குங்க. இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய உண்மைங்க அது. சரிங்களா, அதனால இந்த கோயிலுக்கு நீங்கள் வரதுனால நீங்கள் இறந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா கைலாயம் போவீங்க. அது ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. இந்த கோவிலில் ஒரு கவலை தர விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் ஆகுதுங்க. சரிங்களா, இந்த கோவிலை சுற்றி உள்ள எல்லா கோயில்களும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கோயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண முடியாத நிலையில் இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. ஏன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்கள் தன் வலிமையை நிரூபிக்கிறதாக கட்டப்பட்ட கோவில் தாங்க. 1500 வருடங்களுக்கு மேலே மிகவும் பழமையான ஒரு சிவாலயம் தாங்க. கண்டிப்பாக எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க. கோயில் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசுங்க. அது என்னென்ன வரலாறு இருக்குது, என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்குள்ளே போய் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரே நிமிஷம், நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி. நான் கோவில் அட்வென்ச்சர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் என்னோட வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மகரிஷி வசிஷ்டர் சேரநாட்டு நதிக்கரையில் 5 பஞ்ச பூத ஸ்தலங்களை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபட்டார். அந்த நதியையும் வசிஷ்ட நதி என்றே அழைக்கிறார்கள். இந்த ஸ்தலங்கள் பேளூர், தான்தோன்றீஸ்வர், ஏத்தாபூர், சாம்பமூர்த்தீஸ்வரர், ஆத்தூர், காயநிர்மலேஸ்வரர், ஆரகளூரில் காமநாதீஸ்வரர், கூகையூரில் சொர்ணபுரீஸ்வரர் என்று 5 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இந்த ஸ்தலங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த 5 கோவில்களையும் பிரதிஷ்டை செய்துவிட்டு 6வதாக சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் தவம் செய்தார். இந்த இடத்தில் சிவபெருமான் அவருக்கு கைலாயத்திலிருந்து காட்சி கொடுத்தார். இப்படிப்பட்ட சப்தரிஷிகளின் ஒருவரானவரும் ராமனுக்கு போர்க்கலைகளை கற்றுத்தந்த வசிஷ்டர் வழிபட்ட திருத்தலம் இந்த கைலாசநாதர் கோயில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு சேரர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வருடம் மிக பழமையான ஒரு சிவாலயம். அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் ஒரு மூடி மறைக்கப்பட்ட, அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு சிவனாலயம் தாங்க. கண்டிப்பாக இக்கோயில் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சொல்லலாம். இக்கோயிலோட பழைய புகைப்படம் இருந்தால் நான் போடுறேன், அதை பாருங்கள். ஏன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சில படையெடுப்புகள், நிறைய ஆக்கிரமிப்புகள்லாம் மீறி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த உள்ளூர் மக்களுக்கு கூட இந்த கோயில் இருக்கிறது இன்னும் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. சரிங்களா, அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில். நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம கோயிலுக்கு நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச மரம் இருக்குங்க. கரெக்டாக நம்ம அரச மரத்துக்கு முன்னாடி நம்ம விநாயகர் பெருமான் இருக்காங்க. வாங்க நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கோயில் கோபுரம் எவ்வளோ பாலடைஞ்சிருக்குன்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக போகிறோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களால் கட்டப்பட்ட, யாருக்கும் தெரியாமல் இதே மாதிரி சிவனாலயம் நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போகணும். நம்ம நிறைய கோயில்களுக்கு போகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட வரலாறு என்ன, நம்மளோட பண்பாடு என்ன, நம்ம முன்னோர்கள் நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கிறது தெரிய வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவபெருமான் பார்க்கறதுக்கு முன்னாடி நந்தி பெருமான் மண்டபம் இருக்குது.
நம்ம நந்தி பெருமான் வழிபட்டுப்போம். அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதேஸ்வரர், ஸ்ரீ காமாட்சி அம்பிகை அம்மன். ஃப்ரெண்ட்ஸ், இங்குள்ள அம்மனுக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க 7 விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. சரிங்களா? ஏன்னா இங்குள்ள இந்த கோயிலுக்கு வர மக்களின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், மாணிக்கவாசகர். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோயில் பின்புறகரத்தில் என்னென்ன சன்னதிகள் இருக்குது, என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். மகா கணபதி ஆலயம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக கோயில் நட சாத்துற டைமுக்கு வந்தனால நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐயர்கிட்ட கொஞ்ச நேரம் பர்மிஷன் வாங்கி வீடியோ எடுத்துருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில சன்னதிகள்லாம் சாத்தப்பட்டிருக்கு. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமாள், தமிழ் கடவுள் முருகன் சன்னதி. எல்லா சன்னதியும் வந்து பார்த்திங்கன்னா பூட்டப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய வேல் இருக்குன்னு. சாரி, வேல் இல்லை, சூலாயுதம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பக்கத்தில் துர்க்கை அம்மன் சன்னதி இருக்குது. வாங்க நம்ம துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்துடலாம். உலக உயிர்கள்லாம் படைக்கிற பிரம்மா கடவுள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வர ஐயா சன்னதி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு சன்னதியாக பார்த்துட்டு வரோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட தலை விருச்சம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சிலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிவலிங்கம் சிலைலாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷேர் பண்ணுறதுனால இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க 63 நாயன்மார்கள் சிலை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சவர்ணேஸ்வரர் சுவாமி கோயிலில் 63 நாயன்மார்கள் சிலை பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட வரலாறு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸும் வச்சுருக்காங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஸ்வர்ண பைரவர் சன்னதி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 9 நவகிரகங்கள். வாங்க நம்ம நவகிரகங்களில் வழிபட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரித்திரியங்கா தேவி அம்மனுக்கு எப்பப்போ அஷ்டமி தரிசனம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்திரியங்கா தேவி அம்மன் சன்னதி இருக்குது. நம்ம அம்மனையும் வழிபட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா முற்காலத்தில் பாறைகள் இருந்திருக்குங்க. இந்த கோவில் கீழே பாறைகளில் வந்து பார்த்திங்கன்னா வசிஷ்ட முனிவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண இடம் வந்து இந்த கோவில் தான். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அப்படியே பாறையாக தெரியும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்குள்ள பாறைகளில் இருந்தால் வசிஷ்ட முனிவர் சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணதாக நம்பப்படுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லிங்கேத்பவர் சன்னதி இருக்குது, நம்ம வழிபட்டுப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி, அதாவது சூரிய பகவான் சன்னதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட வரலாறும் சொல்லிட்டேன், சிறப்புகளும் சொல்லிட்டேங்க. இந்த கோயிலை பற்றி பேசுகிறதுக்கு ஐயர் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம ஐயர் பேசுகிறது கேட்போம். பார்வதி மதையே அரக மகாதேவா, நாடுடைய சிவனே பூச்சி, எந்தாட்களுக்கும் இறைவா பூச்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கைலாசநாத சுவாமி திருக்கோயில் அர்ச்சகர் சுவாமி பேர் கைலாசநாத, அம்பாள் பேர் காமாட்சியம்மன். சேலம் மாவட்டத்தில் 5 கோயில்கள்: சாந்தோண்டீஸ்வரர், வேலூர், வேட்டாபுரம் சாமமூர்த்தீஸ்வரர், ஆத்தூர் கைலாசநாதர், காயமுண்டீஸ்வரர், கூகையூர் ஈஸ்வரன் கோயில், ஆரூர் காமநாதீஸ்வரர். இப்படி 5 கோயில்கள் வசிஷ்டர் வழிபட்ட ஸ்தலமாகும். நதிக்கரையிலே அமைந்திருக்கிறது. எல்லா கோயில்களும் ரொம்ப சிறப்பு வாய்ந்திருக்கு. பல வருஷம் ஆகும் இந்த கோயில் திருப்பணி ஆகணும், கும்பாபிஷேகம் ஆகணும். இந்த கோயிலில் எல்லா விசேஷமும் நடக்குது. பிரதோஷம், தேய்பிராஷ்டமியில் பிரத்திகிரா தேவிக்கு சிறப்பு பூஜை மற்றும் சிவராத்திரி, ஆதித்ரா தரிசனம், நவராத்திரி உற்சவம், மாச உற்சவம் எல்லாமே நடைபெறுகிறது. திருப்பம் சீக்கிரம் நடைபெறணும். பக்தர்கள் அம்மன் வந்து எல்லாம் செய்யணும். சுவாமி இங்கு வந்து சிறப்பு. சுவாமி பாறை மீதே அமர்ந்திருக்கிறார். அம்பாள் தெற்கு நோக்கி இருக்கா. அம்பா காமாட்சின்னு பேர் நாமதயம்.
இப்போ வந்து அகிலாண்டேஸ்வரி சுரூபமாக மகாலட்சுமி சுரூபமாக இருக்கா அம்பாள் காமாட்சி. ரொம்ப சிறப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் சிறப்புகள்லே வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் கேட்குறத கொடுக்குற அம்பாள் இருக்காங்க, சிவபெருமான் இருக்காங்க. சரிங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோ வரணும்னா நம்ம சக்தி டிடா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.